ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போ டிஎன் ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 10.8 பார்த்துட்டு இருக்கோம். அதில் ப்ராப்ளம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதித்துக் கொண்டிருக்கும் நீரானது t=0 எனும் நேரத்தில் அடுப்பின் மீது இருந்து இறக்கி குளிர்வதற்காக சமையலறையில் வைக்கப்படுகிறது. சரி, அப்போ அவனே சொல்லிட்டாங்க T0 இருக்கிறப்ப டெம்பரேச்சர் வந்து 100 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, 5 நிமிடங்களுக்கு பிறகு நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸாக குறைகிறது. அதாவது T வந்து 5 நிமிடம் ஆகிறப்ப டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸாக மாறுது. மேலும் அடுத்த 5 நிமிடங்களுக்கு பிறகு நீரின் வெப்பநிலை 65 டிகிரி செல்சியஸாக குறைகிறது. அடுத்த 5 நிமிடம் அப்படின்னா T=10. 10 நிமிஷம் ஆகிறப்ப டெம்பரேச்சர் வந்து என்ன, 65 டிகிரி செல்சியஸ். ஏற்கனவே 5 நிமிஷம், இப்போ 5 நிமிஷம். இது அறையின் வெப்பநிலை காண்க. சமையல் அறையின் வெப்பநிலை அப்படின்னா அறை வெப்பநிலையை காண்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே அறை வெப்பநிலை கொடுத்து டெம்பரேச்சர் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா அறை வெப்பநிலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய செக்மெண்ட் படி டி நேரத்தில் நீரின் வெப்பம் ஈக்குவல் டு கேபிட்டல் டி என்க. சரியா? லெட் கேபிட்டல் டி பி த temperature at time t. Tங்கிற டைத்தில் வாட்டரோட டெம்பரேச்சரை கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ரைட். எடுத்தாச்சுன்னா இப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, dt by dt is direct proportional to t minus s. அறை வெப்பநிலையை s என்க. Let S be the room temperature. நம்ம ரூம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ தெரியாத விஷயத்தை நான் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன, நீரோட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால ப்ரொபோஷனாலிட்டி ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணுறப்ப -k மல்டிப்ளை பண்ணலாம். -k(T-S). ஓகே, ஸோ நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம். இங்கே -k போட்டாலும் +k போட்டாலும் தப்பு கிடையாது. -k போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கேயோட ஆன்சர் பாசிட்டிவில் கிடைக்கும். +k போட்டிங்கன்னா கேயோட ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும் இந்த இடத்துல. ஓகே, ரைட். ஸோ இப்போ டி எல்லாம் கேபிட்டல் டி எல்லாம் ஒரு சைடு, ஸ்மால் டி ஒரு சைடு. அப்போ dt டிவைடட் பை t minus s, இந்த t minus s கீழே போயிடும், ஈக்குவல் டு -k இன்ட்டு dt. ஓகே, ஈக்குவல் டு -k இன்ட்டு dt. ரைட். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் எடுங்க. இன்டகிரேஷன் 1/t minus s into dt equal to -k integration dt. ரைட். ஸோ இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிறது log t minus s. இந்த டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் நியூமரேட்டர் கிடைச்சோம். 1 - 0 நியூமரேட்டர் கிடைக்கும். ஸோ அதனால் log ஆஃப் தி டினாமினேட்டர் தான் ஆன்சர். -k இன்ட்டு டி ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் இல்லையா, log c அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பக்கம் எக்ஸ்பொனன்ஷியல் ஆர்டர் எடுங்க, e⁻⁴ எடுங்க. e⁻ log t minus s equal to e⁻ kt plus log c. இதை ரெண்டாக பிரித்தோம்னா e⁻ kt e⁻log c equal to e⁻ kt. e log கேன்சல் ஆகி c ஆகிடும். அதே மாதிரி லெஃப்டில் e அண்ட் log கேன்சல் ஆகி t minus s equal to c into e⁻ kt. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இதில் அவங்க கொடுத்துருக்கிற 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் மேலே எழுதியிருக்கோம் இல்லையா, 3 கண்டிஷன். இதான் நம்மளுடைய 3 கண்டிஷன். டைம் 0 இருக்கிறப்ப டெம்பரேச்சர் 100, டைம் 5 இருக்கிறப்ப டெம்பரேச்சர் 80, டைம் 10 இருக்கிறப்ப டெம்பரேச்சர் வந்து 65 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ முதல்ல t = 0. t = 0 எனில் capital T = 100 degree Celsius. When t = 0, capital T = 100 degree Celsius. ஓகே, ஸோ இதுக்கு ஒன்றாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 100 minus s equal to இந்த சிக்கு பதிலாக சி அப்படியே இருக்கும், e into e⁻ t க்கு பதிலாக 0 போட்டோம்னா இது 0 ஆயிரும். That implies
e power 0 1ங்கிறதுனால c equal to 100 minus s அப்படின்னு கிடைக்கும். ஓகே, கிடைச்ச c யோட ஆன்சரை ஒன்றாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா t minus s equal to cக்கு பதிலாக 100 minus s into e power minus kt. ஓகே, equation number 2, right? So இப்போ equation number 2ல condition 2 apply பண்ணணும். condition 2 வந்து என்னது? t5 அப்படின்னு சொன்னா capital T வந்து 80. ஓகே, ஸோ அப்போ t equal to 5 எனில் capital T equal to 80 degree Celsius. ஓகே, அப்போ இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா when t equal to 5 capital T equal to 80 degree Celsius. இதை தூக்கி ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 80 minus s equal to 100 minus s into e power minus 5k அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். e power minus 5k, right? ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 80 minus s இந்த 100 minus s கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ 80 minus s divided by 100 minus s equal to e power minus 5k இருக்கு இல்லையா, இதை e power minus k இந்த whole power 5 எழுதிக்கலாமா? ரைட், அடுத்து இந்த 5 இங்கேருந்து ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இங்கே 1/5 போடணும். ஓகே, ஸோ அப்போ e power minus k equal to 80 minus s divided by 100 minus s the whole power 1/5. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னா இதை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் இன் செகண்ட் ஈக்குவேஷன். Now t minus s, second equation, t minus s equal to ஒரு 100 minus s, இந்த e power minus kt இருக்கு இல்லையா, இதை e power minus k the whole power t அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 100 minus s e power minus k க்கு பதிலாக 80 minus s divided by 100 minus s the whole power 1/5 போடுவோம். அதுக்கு பவரில் இந்த t வரும். ஸோ அதனால் t/5 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் கேபிட்டல் T மைனஸ் எஸ்னுடைய தேர்ட் ஈக்குவேஷன். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, ரைட். இப்போ இதில் நம்மளுடைய தேர்ட் கண்டிஷன் என்ன இருக்கு? t equal to 10 எனில் capital T equal to 65 degree Celsius. When t equal to 10, capital T equal to 65 degree Celsius. இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனில் 65 minus s equal to 100 minus s, 80 minus s divided by ஒரு 100 minus s the whole power t க்கு பதிலாக இந்த t க்கு பதிலாக 10 போட போகிறோம். ஸோ ஒரு 10/5, ரைட்? ஓகே, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு 100 minus s 5 10 கட் பண்ணிச்சுன்னா ஒரு 2 இருக்கு இல்லையா, இந்த 2 நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக அப்ளை பண்ணிங்கன்னா 80 minus s the whole square by 100 minus s the whole square. இங்கே ஒரு 100 minus s, இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் கட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து இங்கே ஒரு 100 minus s இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒரு 65 minus s equal to 80 minus s the whole square by ஒரு 100 minus s, ரைட்? இப்போ என்ன செய்யுங்க, அந்த 100 minus s வந்து கிராஸ் மல்டிஃபை பண்ணுங்க. அப்போ ஒரு 65 minus s into ஒரு 100 minus s equal to 80 minus s the whole square. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த 65 கொண்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 65 into 100 6500 மைனஸ் ஒரு 65s
அடுத்து மைனஸ் எஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஒரு 100s மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒரு எஸ் ஸ்கொயர். ஓகே, இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 80 ஸ்கொயர். ஓகே, 80 ஸ்கொயர் ஒரு இங்கே ஒரு 6400. அப்புறம் வந்து ப்ளஸ் ஒரு எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு 80 160s. ரைட். ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா இந்த எஸ் ஸ்கொயர் கட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு எஸ் ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். இது போக இங்கே ஒரு 6400 இருக்குது. இந்த 6400 லெஃப்டில் வந்துச்சுன்னா இந்த 6500ஓட சேர்றப்ப நெகட்டிவ் நம்பர் ஆயிரும். ஓகே, இது லெஃப்ட் வரப்போ நெகட்டிவ் வரும். மைனஸ் 6400, இங்கே ஒரு ப்ளஸ் 6500, ஒரு 100 தான் பாக்கி. ஓகே, ரைட். அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் 100s மைனஸ் 65s. ஓகே இருக்கு. இங்கே ஒரு மைனஸ் 160s இருக்கு. ஓகே, அப்போ லெஃப்ட்டில் வந்து மைனஸ் 165s இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் 160. இந்த மைனஸ் 160 லெஃப்ட்டில் வரப்போ ப்ளஸ் 160 ஆகும், ப்ளஸ் 160 ஆகும். ஏற்கனவே லெஃப்ட்டில் வந்து மைனஸ் 165 இருக்குது. ஸோ ரெண்டு சேர்த்தோன்னா மைனஸ் 5s ஆகும். இங்கே வந்து மைனஸ் 165, இந்த 160 லெஃப்ட்டில் வர்றப்போ ப்ளஸ் 160 ஆகும். ஸோ மைனஸ் 5s. ஓகே, ஈக்குவல் டு 0. மற்ற எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? ஈக்குவல் டு 0. அப்போ இந்த செக்மெண்ட்லேருந்து இந்த 5s ரைட்டில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் 5s ஈக்குவல் டு 100. அதிலிருந்து s ஈக்குவல் டு 100/5 ஈக்குவல் டு 20. அப்போ ரூம் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். Okay, thank you. Thanks for watching.